யோகங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் துறைகளும் நல்ல ஒரு துறைகளாகவே இவர்கள் ஈடுபடுவார்கள். நல்ல பண வசதியும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்மளுடைய பஞ்சாங்க பதிவில் நம்ம யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யோகங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது ஆட்சி உச்ச நிலையிலோ அல்லது வர்க்கோர்த்தமம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது பரிவர்த்தனா இருக்க வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் புரியும். ஸோ வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இந்த பதிவு முடிகிற வரைக்கும் அதை பார்த்து முடிங்க. ஸோ நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நாட்களும் நல்ல நேரங்களையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்துக்குள்ளே போவோம். இன்றைய தேதி 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:27க்கு. இன்றைய திதி தேய்பிரை திருதியை முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 2ஆம் தேதி அதிகாலை 1:37க்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 11:15க்கு. அதன் பிறகு புரட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:44 இருந்து 9:14 வரை. அதன் பிறகு காலை 11:48 இருந்து 2:21 வரை. மாலை வேளையில் 6:26 இருந்து 7:20 வரை. ராகு கால நேரம் காலை 10:16 இருந்து 11:48 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:52 இருந்து 4:24 வரை. கூலிகன் காலை 7:12 இருந்து 8:44 வரை. சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மாலை 5:57க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஏமாற்றம், ரிஷப ராசிக்கு பெருமை, மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு துயரம், கன்னி ராசிக்கு கோபம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சக ராசிக்கு சிரமம், தனுசு ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு இன்பம், கும்பராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு லாபம். தொடர்ந்து நம்ம சுப ஓரைகளின் நேரங்களை பார்ப்போம். குரு ஓரை காலை 8:13 இருந்து 9:14 வரை. சுக்கிர ஓரை காலை 11:17 இருந்து 12:18 வரை. புதன் ஓரை மதியம் 12:18 இருந்து 1:20 வரை. சந்திர ஓரை மதியம் 1:20 இருந்து 2:21 வரை. குரு ஓரை மதியம் 3:22 இருந்து 4:29 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:26 இருந்து 7:28 வரை. இன்றைய யோகத்தின் தலைப்பு பார்ப்போம். அதியோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம். இந்த யோகம் உங்களுடைய ஜாதகத்திலே இடம்பெற்றிருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். உங்களுடைய ஜாதக கட்டங்களை எடுத்து பாருங்கள், அல்லது உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்திலே இந்த யோகம் இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். சந்திரனுக்கு, அதாவது உங்களுடைய ராசி வீட்டிற்கு 6, 7, 8 வீடுகளில், அதாவது சந்திரனில் இருந்து, அதாவது உங்கள் ராசி வீடுகளில் இருந்து நீங்கள் 1, 2, 3 எண்ணி வரும் பொழுது 6வது வீடு அல்லது 7வது வீடு அல்லது 8வது வீட்டிலே சுபர்கள், அதாவது குரு, புதன், சுக்கிரன் ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ நிற்பது, அது ஒரு நல்ல பலமான யோகம். இந்த யோகம் உடையவர்களுக்கு பெரும்பாலும் மிகப்பெரிய உத்தியோகங்களிலே இருப்பார்கள். இந்த போலீஸ் அதிகாரி போன்ற உத்தியோகங்களில் கூட இருப்பாங்க. அரசு அதிகாரிகளாக இருப்பார்கள். இவர்கள் ஈடுபடும் கூடிய துறைகளும் நல்ல ஒரு துறைகளாகவே இவர்கள் ஈடுபடுவார்கள். நல்ல பண வசதியும் உண்டு, பேரும் புகழும் உண்டாகும். அதுபோல லக்கணத்திற்கு இந்த சந்திரன்லேருந்து ஒரு கணக்கு எடுத்தோம் இல்லையா, 6, 7, 8ன்னு கணக்கு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்திற்கு கூட இந்த கணக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் லக்கணத்தில் இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திலே சுபர்கள் இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு நல்ல யோகமாகத்தான் இருக்கும். அதுவும் ஒரு நல்ல ஒரு யோகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது எப்படி இது நம்ம இது கணக்கு எடுக்கிறாங்கன்றா, இந்த சந்திரனில் இருந்தும் சரி, லக்கணத்தில் இருந்தும் இந்த மாதிரி இடங்களில் சுபர்கள் இருக்க பெற்றவர்களுக்கு நல்ல அதாவது ஒரு கஷ்டப்பட்டாலும் உடனே ஒரு உதவிக்கு அவங்களுக்கு உதவி கிடைக்கும்.
தத்தளிக்க மாட்டாங்க. பட்டு பட்டுன்னு ஏதாவது ஒரு உதவி கிடைச்சு, யாராச்சும் அவங்கள கை தூக்கி விடுவாங்க. அதுதான் இதோட சக்தி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பார்க்குறோம், நான் 20 வருஷம் கஷ்டப்பட்டேன், 30 வருஷம் கஷ்டப்பட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஆனா இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில இவங்கள தூக்கி விட்டுருவாங்க. வாழ்க்கையில வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம நாளைய பதிவுல மற்ற யோகங்களை பற்றியும் பார்ப்போம். என்னுடைய பதிவுகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றவர்களுக்கும் இந்த பதிவை வந்து அனுப்பி விடுங்க. மற்றவங்களும் அது கேட்டு பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.